மேஜிக் ட்ரிங்க்லாம் மேஜிக்காவே வரும். ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு 3 to 4 டைம்ஸ் வந்து உங்களை அட்மையர் பண்ணிவிட்டு லேட்டராக தான் ரெசிபி பார்ப்பேன். நீங்களும் அம்மாவும் சேர்ந்து பண்ணுவீங்க அந்த டிஷ்ஷை காட்டுறது. நிறைய பேர் ஃபாஸ்ட் ஃபுட் பண்ணுறதுல நீங்கள் நிறைய ஹெல்த்தியாக பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெஜிடேரியன் ஃபுட் மேக்ஸிமம் உங்கள் வீடியோஸ் மட்டும் தான் பார்த்து செஞ்சுட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட பேஜ் வந்து நான் 500 ஃபாலோவர்ஸ் அதுலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்கள், இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூ பண்ணுங்கள். So my best wishes to you. I like your humility, the way you are grounded and how much you juggle in life and still show up for us. All your recipes are wonderful and I hope you have a very long and a wonderful journey. ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே வீடியோஸ் பார்த்து தான் நான் சமைக்க கற்றுக்கிட்டேன். அதில் நிறைய வந்து உங்கள் வீடியோஸ் தான். வெஜ்ஜில் வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுமானா அது உங்கள் வீடியோ பார்த்து தாங்க நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நிறைய செஞ்சு கொடுத்துருக்கேன். இவருக்கு நல்லா சாப்பிடுவாங்க. ஆனால் உங்கள் வீடியோ பார்த்தா செய்வாங்க. ஆனால் வந்து எதுவுமே பார்த்தா ஃபஸ்ட் லைக் இப்போ தான் இவளுக்கு செய்ய தெரியும் அப்படின்ற மாதிரியே இருக்காது. லைக் ரொம்பவே எல்லாமே நல்லாயிருக்கும். வீட்லேயே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். சமையல் பிடிக்கிறது பேபிக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஈஸியாக 5 minutesல செய்யணும். அவங்களுக்கு வீட்டில் நிறைய செய்வோம். அவ்வளோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் டாக்டர். சின்ன சின்ன விஷயம் கூட அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் செஞ்சதுனால தான் நான் பார்க்க கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். மை சன் இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டடு. ஏன்னா அவன் எப்போவுமே உங்களுக்கு பார்த்துன்னு இருப்பான். ரொம்ப பிடிக்குங்க்கா அவங்கள. நீங்கள் பண்ணுற ரெசிபிஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் உங்கள் வீடியோஸை 5 to 6 டைம்ஸ் பார்ப்பேன். ஆனால் ரெசிபீஸை வந்து நோட் பண்ண மாட்டேன். உங்களோட ஸ்பீச் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். ஹவ் யூ டாக் லைக் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு 3 to 4 டைம்ஸ் வந்து உங்களை அட்மையர் பண்ணிவிட்டு லேட்டராக தான் ரெசிபி பார்ப்பேன். ஸோ அதுக்காகவே வந்தது மெயினாக உங்களை பார்க்கணும். நான் 2 இயர்ஸாக உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட ரெசிபிஸ் எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். 2 இயர்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன் உங்கள் பேஜை. நான் 3 இயர்ஸாக உங்கள் பேஜ் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் காலேஜில் இருந்து. ரொம்ப அதிகமாக மசாலா கிசா இல்லாமல் நல்லா ஈஸியாக குக் பண்ணுற மாதிரி இருக்கும். காலேஜ் இன்டர்ன்ஷிப்பில் அதுவும் இல்லாமல் இங்கே பேச்சுலர்ஸ் ரூமில் எல்லா விதத்துலேயும் உங்களுடைய குக்கிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலாக நிறைய பேர் ஃபாஸ்ட் ஃபுட் பண்ணுறதுல நீங்கள் நிறைய ஹெல்த்தியாக பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வந்து உங்களுடைய பேஜஸ் பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் தெரியும், அம்மா மூலமாக கற்றுண்டு கொஞ்சம் தெரியும். இன்னும் டிஃப்ரெண்ட்டாக எப்படி வெஜ்ஜில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி பண்ணலாம். ஸோ அது எங்கள் ஃபாதருக்கு ரொம்ப பிடிக்கும். கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் இவங்க கொடுக்கும்போது அதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நீங்களும் அம்மாவும் சேர்ந்து பண்ணுவீங்க அந்த டிஷ்ஷை காட்டுறது. அது எல்லாமே ஒரு வே ஆஃப் இது. இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இன்னொரு வெரைட்டியாக எப்படிலாம் நீங்கள் காம்பினேஷனில் பண்ணுறீங்கன்னு சொல்லி. பேபி பிறந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கணும் போது நிறைய புதுசாக குக்கிங் ட்ரை பண்ணும்போது உங்கள் சேனல்ஸ் பார்த்து நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். நார்மலாக பண்ணுறது தான். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப இவங்களை பாராட்டினாங்க. அந்த கிரெடிட்ஸ் உங்களுக்கு தான். வெளிச்சேரியில் இருக்கேன். ஆக்சுவலி எனக்கு உங்களோட பேஜ் வந்து நான் 500 ஃபாலோவர்ஸ் அதுலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் சம் டிஷ்ஷஸ் அம்மாட்ட சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா வந்திருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ 1 million இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து நான் எங்கேயும் பார்த்ததில்லை. ஸோ நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி நான் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொன்னதுனால நான் என் சிஸ்டரோட வந்து. ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்கள், இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு யூ. எல்லாமே ஃபுட் ரிலேட்டட் தான். நத்திங் லைக் குவிஸ் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம டிவியில் பார்த்த கேமே நாங்கள் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். ஒருத்தர் வந்து இட்ஸ் அ செட் ஆஃப் 10 questions. ஸோ யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ ஸ்மால் கிஃப்ட் அந்த மாதிரி. சரிங்களா? ஸ்பாட் கிஃப்ட். அதாவது யாராவது சொல்கிறதா இருந்தால் ஜஸ்ட் ரைஸ் யோர் ஹேண்ட்ஸ். ஏன்னா நம்மக்கிட்ட பஸ்ஸர்லாம் கிடையாது. கொஞ்சம் லோ இன்வெஸ்ட்மெண்ட். டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. அதை வச்சு என்ன பண்ணுவோம்? சாம்பார். கரெக்ட். ஓகே கரெக்ட். எப்படி சொன்னீங்க? அது வந்து ஆர் தெரிஞ்சிச்சு. யார் சொன்னாங்க? நீ. ஓகே கிரேட். இவர் சொல்லிட்டாருப்பா. சிங்கிள் பசங்க சூப்பர்.
ஆக்சுவலி சொல்லிட்டாங்க, நீங்கள் நான் கேட்கலன்னு நினைக்கிறேன். எனிவன் ஏதோ இது ஒன்று தான் கொஞ்சம் டஃப் போல, பரவாயில்ல. கரெக்டா? எங்க யாரு நீங்க எடுங்க ஒரு பேர். நீ எடு குட்டா, இங்கிட்ட கொடுத்துறியா? தேங்க்யூ. 2 பேரும் ஒரே டிஷ் கண்டுபிடிக்கணும். யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு. பொடி தோசையா? பொடி உருண்டை, இட்லி, பொடி ஜூஸ், ஃபலூடா, தர்பூசணி, மஸ்க்மெலன், கோகனட், எல்நீர். அனிருதன், லீலாவதி அண்ட் அசோக். ஜிலேபி, முறுக்கா, யாரோ ஆடியன்ஸ்ல சொல்லிட்டாங்க, அமைதியா இருக்கப்பா. அதையே அவங்க கேட்கலையே. அவ்வளோ டஃப்பா நாங்க கொடுக்குறோம்னு எங்களுக்கு பெருமையா இருக்கு. சரி, கிஃப்ட் கிடையாது. யாராவது வரணும்னு நினைச்சா வரலாம். வாங்க வாங்க. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சும்மா ஒரு 5 கொஸ்டின் அவ்வளவுதான். நம்ம தெரிஞ்ச சொல்லலாம். அதுல என்ன டிஷ் கொண்டு போனோம்? பொட்டேட்டோ, முருங்கைக்கீரை. Right. Recipes did we post in and the celebrating foods of Tamil Nadu ஒரு சீரிஸ் இருக்கு, போட்டிருப்போம். ஸோ how many recipes? ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்கு 15, 20, 25. கை தூக்கிட்டு சொல்லுங்க. ஆன்சர் 20. ஓ கிளாஸ் ஆப்ஷன்ஸ். அதில் எது வந்து அந்த ட்ரெடிஷனில் பண்ணோம்? பச்சைப்புளி ரசம், மஷ்ரூம் தொன்னை பிரியாணி. இல்லை ஆப்ஷன் முடியல. இப்படி சொன்னா ஓகே. ஸோ வி ஹேவ் பச்சைப்புளி ரசம், மஷ்ரூம் தொன்னை பிரியாணி, கல்யாண வத்த குழம்பு, வாழைத்தண்டு புளி பச்சடி. போட்ட போஸ்ட் என்னது? Okay, she answered first. ரியல் டைம் ஃபீட்பேக்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் வாட் யூ வாண்ட் மீ டு டூ இன் ஃபியூச்சர், இல்லை என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஜென்யூன் ஃபீட்பேக்காக நீங்கள் சொல்லலாம். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு டேக் பண்ணி கொஞ்சம் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இன்ஸ்டாகிராமில். ஸோ தட் எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் கூட இப்போ கூட சாப்பிட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த பொடி வச்சு தான் பண்ணியிருக்கோம். இட்ஸ் லைக் இன்ஸ்டன்ட் பொடி மாதிரி. நீங்கள் டைரெக்டாக உப்பு கூட சேர்க்க வேண்டாம், நீங்கள் டைரெக்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ மோஸ்ட்டாக எப்படின்னா, இது நான் போடுறப்போ நிறையா பேர் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சது வந்து எனக்கு கொடுங்க நாங்கள் கொடுக்கலாம் முடியாதுங்க, பார்த்து நீங்களே பண்ணிக்கிங்கன்னு. அது அவங்க தான் எனக்கு அனுப்புங்க, நான் இங்கே இருக்கேன், எனக்கு அங்கே அனுப்புங்க, எவ்வளோ கிலோ வேணாலும் நான் வாங்கிக்கிறேன்லாம் சொன்னாங்க. ஸோ நான் இது போஸ்ட் பண்ணி ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 1 இயர் பக்கம் ஆகிடுச்சு. பட் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால நான் ட்ரை பண்ணியிருக்கேன் லைக் இன்ஸ்டன்ட் வெர்ஷன். நான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உப்பு எவ்வளோ அளவு தெரியல, நிறைய பேச்சுலர்ஸ் அண்ட் ஒர்க் போகிறவங்களுக்கு கூட சீக்கிரமாக பண்ணுறதுக்கு இதாகும்னு சொல்லிட்டு, அதனால இது ஜஸ்ட் ஆயில் விட்டுட்டு நீங்கள் டைரெக்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா போகிறோம். அந்த மாதிரி ஒரு வெர்ஷன் தான் கொண்டு வந்திருக்கோம், உப்பு கூடி சேர்க்க வேண்டாம்னு. இல்லை அடுப்பே இல்லை, ஹாஸ்டலில் இருக்கோம், இல்லை பேச்சுலர்ஸாக இருக்கோம் அப்படின்னா அடுப்பு கூடி வேணும்னு இல்லை, கொஞ்சம் மேலே ஆயில் விட்டு அது வந்து டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். பட் சிம்பிளாக ஆயில் விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கூட இட் வில் பி குட். ஸோ அந்த மாதிரி ஒரு வெர்ஷன் தான் இது. இது வந்து வி ஆர் ட்ரையிங் டு லான்ச்.
தெரியல. பிகாஸ் எனக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு ஒர்க்கு இது ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து we are just planning to. ஸோ இப்போ வந்தவங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக இது ஒரு 50 grams பாக்கெட் நான் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாருமே வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பிளாண்டேஸ் வந்து வீட்டில் பண்ணியிருக்கோம். பிளாண்டே வந்து தெரியாதவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா, ப்ரௌனியோட இன்னொரு வெர்ஷன். ஸோ அது ஒரு ஃபட்ஜி பிளாண்டே வந்து நம்ம எல்லாருக்குமே பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் கப் கேக்ஸ், சாக்லேட் கப் கேக்ஸ் வந்து பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது நம்மளோட, அது இல்லாமல் வந்து யூ ஹாவ் அ நார்மல் பஃபே இங்கே, சரிங்களா? அதுவும் சாப்பிட்டுட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். எனக்கு ஸ்டோரிஸில் டேக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி டேக் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். வாட் எவர் த ஃபீட்பேக் இஸ், யூ லைக், யூ டோன்ட் லைக், வாட் எவர் இட் இஸ், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், சரிங்களா? இப்போது சாப்பிட்டு பார்த்துட்டு யூ கிவ் மீ லைவ் ஃபீட்பேக்ஸ் ஸோ தட் எனக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்க ஒரு ஸ்பேஸ் இருக்கும். சூப்பரா இருந்தது. எங்க வீட்டுல பண்ற மாதிரி இருந்தது. எங்க மாமியார் இப்படிதான் பண்ணுவாங்க. சூப்பரா இருந்தது. நாங்களும் ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா அந்த புளியோதரை ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே டேஸ்டா ரொம்ப அருமையா இருந்தது. ஃப்ரெஷ்ஷா வந்து சுட சுட அந்த புளிக்காய்ச்சல பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் இந்த மிக்ஸ் சாப்பிட்றதுக்கும் சேமா தான் இருக்கு டேஸ்ட். அதனால நல்லா இருக்கு, எல்லாரும் ட்ரை பண்ணுங்க.